தமிழ்குடி உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் நரேந்திரபாலா. நாட்டில் நடக்கிற அநீதியை எடுத்து சொல்லக்கூடாது, நாங்கள் கெட்டது தான் செய்வோம், அதை மீறி நீங்கள் நல்லதை எடுத்து சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களை சும்மா விட மாட்டோம், அடிப்போம், வெட்டுவோம், குத்துவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த அரசாங்கம் நடந்துக்கிட்டு இருக்குது. எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி திமுகவோட சென்னை மேற்கு மாவட்ட அயலக பிரிவில் பொறுப்பாளராக இருந்த ஜாபர் சாதிக் என்பவர் போதைப்பொருள் கடத்தல் சம்பந்தமாக போலீஸாரால் வலைவீசி தேடப்பட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. இந்த ஜாபர் சாதிக் யாருன்னு பார்த்தீங்கன்னா, திமுக கட்சியில் முக்கிய பிரமுகராக இருந்து எல்லோரோடையும் மிக நெருக்கமாக இருந்த போல தான் அவரோட புகைப்படங்கள்லாம் நமக்கு தெரியப்படுத்துது. இவர் எப்படி சிக்கினார்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி போதைப்பொருள் தடுப்பு பிரிவு சிறப்பு போலீஸார் நடத்திய விசாரணையில் ஒரு 3 பேர் சிக்கியிருக்காங்க. அந்த 3 பேரும் 50 கிலோ போதைப்பொருள் தயாரிக்க உதவக்கூடிய இந்த சூடோபட்ரைனை கடத்தியிருக்காங்க. அந்த விசாரணையில் பார்த்தீங்கன்னா, இதோட பின்புலத்தில் யார் இருந்து இயக்குறா, யார் மூலயமா இவங்க செயல்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாபர் சாதிக் என்பவர் தான் தலைமையாக இருந்திருக்காரு. அவர் திமுக கட்சியோட முக்கிய பொறுப்பில் அயலக பிரிவில் இருந்திருக்காரு. அப்போ திமுகவில் உள்ளவங்களுக்கு இவர் என்ன தொழில் செய்கிறாருன்னே தெரியல, முதல்வருக்கு தெரியல, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியல. இவர் இது மூலமா சம்பாதிக்கக்கூடிய பணத்தை இந்த திரைப்படத்துறையிலையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா, இயக்குனர் அமீருக்கு மிக நெருக்கமாக இருந்து அமீருக்கு சில படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அதே போல் உதயநிதி மனைவி கிருத்திகா அவர்களின் மங்கை திரைப்படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ இவங்களாம் இந்த விஷயங்கள் தெரியாத மாதிரி அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்களாம். அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குதான். ஒருத்தவங்கள்ட்ட நம்ம நெருக்கமாக பழகும்போது, பல வருட காலமாக பழகும்போது, அதுவும் ஒரு கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்கார், திரைத்துறையில் இவங்க கூடலாம் இணக்கமாக இருக்கார், இவங்க எல்லாமே பெரிய புரட்சி போராளிகள் மாதிரி தான் பேசி ஒத்துமையாக இருப்பாங்க. இவங்க யாருக்குமே அவர் என்ன செய்கிறாருன்னு தெரியலையாம். அதுலேயும் இந்த இயக்குனர் அமீர் பார்த்திங்கன்னா பயங்கரமாக நடிக்கிறான். அவன் இந்த படத்தில் எப்படி நடிப்பானோ அதே போலே நிஜத்துலேயும் நடிக்கிறான். ஏன்னா திரைப்படத்தை சேர்ந்தவங்க தானே, அவங்களுக்கு இந்த நடிப்பு, நாடகத்தன்மை எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லவா வேணும். அவங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க எல்லாமே. அவருக்கு அதிர்ச்சி அளிக்குதான். அவருக்கு தெரியாமல் தான் நிறைய காஃபி ஷாப்பு, ஹோட்டலு இதே போலாம் அவர் கூட முதலீடு செஞ்சு பார்ட்னர்ஷிப்பில் இருந்திருக்காருட்டுருக்கு. அப்போ நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொன்ன அமீர் இப்போ யாருன்னே தெரியாத போல் பேசுகிறாரு. இது உண்மையாக கண்டிக்கணும், நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன், அவன் இந்த படத்துலேருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு மாரி பின்வாங்குறாராம். அதே போல் உதயநிதி அவர்கள் மனைவிக்கு ப்ரொடியூஸ் பண்ணது உதயநிதி அவர்களுக்கும் தெரியல. ஏன்னா அவர் கட்சியிலையும் முக்கியமானவராக இருந்திருக்காரு. உதயநிதிக்கும் தெரியல, உதயநிதி மனைவிக்கும் தெரியல. போதை ஒழிப்பை தடுத்தே ஆகணும் அப்படின்னு கலெக்டர், எஸ்பிக்கெலாம் உத்தரவு போட்டு இதை செயல்படுத்தலாம், நான் சர்வாதியாக மாறுவேன் அப்படின்னு சொன்ன முதல்வர் அவர்களுக்கும் அவங்க கட்சியில் உள்ளவர் இதே போல் போதைப் பொருள் கடத்தினது தெரியவே இல்லை. அப்படி ஒரு திட்டமிட்டு தான் ஜாபர் சாதிக்கு இந்த போதைப் பொருளை கடத்திருக்காரு. இதெல்லாம் நீங்கள் நம்பிடணும். இவங்களுக்கெல்லாம் தெரியலங்கிறத மக்கள் நம்பணும். இதில் போதைப் பொருளை ஒழிக்க உறுதிமொழி வேற ஏற்கிறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா போதைப் பொருளை கடத்தி விற்கிறதே இவங்க கட்சியை சேர்ந்தவர் தான். இந்த சமூகத்தை சீரழித்து வரக்கூடிய பணத்தில் அப்படி என்ன உங்களை பிழைப்பு நடத்த சொல்லுது, இந்த மக்களை அழிக்க சொல்லுது, கோடி கோடியாக சம்பாரித்து அரசியல் பண்ணுறதுக்கும் படம் எடுக்கிறதுக்கும் கூட்டுக்கலவாணிகளாக இருந்துக்கிட்டு நீங்கள் யாரை ஏமாத்துறீங்க, மக்களை ஏமாத்துறீங்க. அப்படி தட்டி கேட்டால் அந்த அவங்கள உயிரோடையே வைக்கக்கூடாது, இல்லைனா ஏதாவது செஞ்சிடணும், அவங்க மேலே பழியை போட்டுடணும், சித்தரிச்சிடணும், இல்லை அவங்க ஆளே உயிரோடு வைக்கக்கூடாது. ஏன்னா உங்கள்கிட்ட தான் எல்லாருமே இருக்காங்களே, கூலிப்படையிலேருந்து கஞ்சா கடத்துறவங்கலேருந்து என்ன செய்யணுமோ அதுக்கேற்ற பிரிவு அப்படி அப்படியே தனித்தனியாக இருக்காங்க. அதை செஞ்சு முடிச்சிருவாங்க. இவங்க ஒரு ஊடகவியலாளரே அடிக்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி இவங்க இருக்காங்க, இந்த ஆட்சி இருக்குது. இதெல்லாம் எப்படி மத்திய அரசாங்கம் வேடிக்கை பார்க்குதுன்னு தெரியல, சக எதிர்க்கட்சிகள் எப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. மத்திய அரசு நடத்துகிற பாரத பிரதமர் மோடி அவர்கள் அவருக்கு கீழே உள்ள தமிழக மாநிலத்தை எப்படி இப்படி விட்டுக்கிட்டு இருக்காரு. எப்படி பாஜக எதிர் அரசியல் மட்டும், வாய் வார்த்தை அரசியல் மட்டும் பண்ணுறாங்க. போதைப் பொருளை ஒழிக்கணும், போதைப் பொருளை தடுக்கணும் அப்படின்னா எப்படி காவல்துறை அதிகாரிகள் செயல்படணும், அப்படி சிக்கிறவங்களுக்கு எப்படி நீதித்துறை நேர்மையாக தண்டனை தரணும். இன்றைக்கி எதிரி நாட்டுகள்கிட்ட இருந்து இராணுவம் மூலமாக காப்பாற்றி இங்கே தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, இந்த இந்தியாவுக்குள்ளே என்ன நடக்குது, அப்போ பாரத பிரதமரோட செயல்பாடு இதில் இருக்கணுமா இல்லையா? இதை தட்டி கேட்கக்கூடிய ஒரே கட்சி, தைரியமான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். இதே போல தான் புகையிலை ஒழிப்புக்கு டொபாக்கோ நிறுவனத்தை எதிர்த்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து போராடினார். அந்த புகையிலை ஒழிப்புக்கு எதிராக பல நல்ல விஷயங்களை செஞ்சார். அதே போல் இப்போ போதையை தொடர்ந்து ஒழிக்கணும், போதைப் பொருள் இங்கே இருக்கக்கூடாது. தமிழகத்தில் நிறைய இடங்களில் இந்த போதைப் பொருள் பரவிக்கிட்டு இருக்குது, இதனால் இளைஞர்கள் சீரழிகிறாங்க, தடுக்கணும் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காரு. இந்த போராட்டங்களை முன்னெடுத்துட்டு வராரு. அதை தொடர்ந்து இதே ஜாபர் சாதிக் விஷயத்தில் போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தமாக தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு வரக்கூடிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் அவர்கள் இன்னைக்கு சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள திமுக மாவட்ட செயலாளர் சிற்றரசு அலுவலகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் சகாரா எக்ஸ்பிரஸ் எனும் கொரியர் நிறுவனத்தில் சோதனையிடுறதா செய்திகள் வெளிவந்து பாலிமர் தொலைக்காட்சி ஒளிப்பதிவாளர் செந்தில் அவர்கள் சென்று படம் பிடிக்க போயிருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா திமுகவை சேர்ந்தவங்க இவரை வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரூமில் அடைச்சி கட்டி வச்சு அடிச்சிருக்காங்க. இது ஒரு ஆளும் அரசு செய்யக்கூடிய செயலா? இது ஒரு ஜனநாயக நாடா?
என்ன தப்பை தட்டி கேட்கவே கூடாதா? இல்லை நீங்கள் செய்கிற தவறை எடுத்து சொல்லக்கூடாதா? உங்கள் மேலே தப்பை வச்சுக்கிட்டு மறைப்பீங்களா? உலகம் முழுக்க ஊடகம் மூலயமா செய்திகளை எடுத்து சொல்கிற ஊடகவியலாளரே நீங்கள் தாக்குறீங்கன்னா அப்போ சாதாரண மக்களோட நிலமெல்லாம் என்ன? அப்போ எங்கேருந்து உங்களுக்கு இந்த துணிச்சல் வருது? இதெல்லாம் தட்டி கேட்கக்கூடிய ஒரு பாரத பிரதமரை பாஜக ஆட்சி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இது வந்து ஒரு நல்ல ஆட்சியா? மக்களுக்கான ஆட்சியா? போதைப் பொருள் கடத்துறாங்கன்னு தெளிவாக தெரியுது. 2500 கோடிங்கிறாங்க, 15,000 கோடிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த போதைப் பொருளை கடத்துறதுக்காக திட்டமிட்டு இந்த கொரியர் சர்வீஸும் இந்த பவுடர் மூலயமா தான் கடத்திருக்காங்க. அதனால் இந்த உணவகமும் காஃபி ஷாப்பும் இதனால தான் வந்து ஆரம்பித்தாங்க. எந்த ஒரு தடையும் சந்தேகமும் இல்லாமல் கடத்துறதுக்காக தான் ஆரம்பித்தாங்க அப்படின்னு பல யூடியூப் சேனல்காரங்களும் பல ஊடகவியலாளர்களும் வந்து சொல்லி நம்ம பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம். அதே மாதிரி திட்டமிட்டு கடத்துறதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சாதாரண மக்களுக்கு கூட தெரியுது. அப்போ உங்களை வந்து எடுத்து சொல்லிடக்கூடாது, உங்கள் தவறு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? போதை தடுப்பு பொருள் அதிகாரிகள் வந்து நிச்சயமாக இது சம்மந்தப்பட்ட அவர் எதுக்கு இந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரோ, இந்த இயக்குநராகட்டும், நடிகராகட்டும், அந்த கட்சியை சார்ந்தவர்களாகட்டும், இந்த விசாரணையை தீவிரமாக நடத்தி யார் குற்றவாளிகள், யாருக்கு உடந்தையாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து மத்திய அரசாங்கம் நிச்சயமாக வந்து செயல்படுத்தணும். இந்த மக்களுக்கு வந்து நிம்மதியாக இருக்கிற அளவுக்கு இந்த போதைப் பொருளை ஒழித்து இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். இல்லைன்னா மக்கள் வந்து சுதந்திரமாக நட முடியாது. இவங்க போதைப் பொருளையும் அழிப்பாங்க, மதுவாலையும் அழிப்பாங்க. இது எதையுமே எடுத்து சொல்லிடக்கூடாது, தவறுன்னு சுட்டி காட்டிடக்கூடாது. அப்படி சுட்டி காட்டிட்டா இந்த மக்கள் வந்து நல்ல விதமாக வாழ முடியாது. இது வந்து நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய கண்டனங்களையும் அறிக்கைகளையும் வலியுறுத்தியிருக்காரு. அந்த பத்திரிகையாளரை தாக்கின விஷயத்தில் சம்மந்தப்பட்டவங்கள உடனடியாக கைது செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும், தண்டனை தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் இப்படி எடுத்து சொல்கிறதால, இந்த நல்லதெல்லாம் செய்கிறதால தான் பாட்டாளி மக்கள் கட்சி மேலே இவங்க தொடர்ந்து வன்மத்தை வந்து ஒரு சாதி சாயத்தை பூசணும், தவறான கட்சியாக சித்தரிக்கணும் அப்படின்னு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது அரசியல் மூலமாகவும் செய்வாங்க, இந்த திரைப்படத்து மூலமாகவும் செய்வாங்க. இப்போ அமீர் சொன்ன பார்த்தீங்களா, அவனுக்கு வேலையே இந்த பாட்டாளி மக்கள் கட்சி மேலேயும் இந்த வன்னியர் சமூகத்து மேலேயும் வன்மம் கொண்டு செயல்படக்கூடியது தான். பருத்திவீரன் படத்தில் பார்த்தீங்கன்னா வேறு சமூகத்தை வச்சு தான் ஒரு படமே எடுத்திருப்பார். அந்த கதை காலத்தில் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் அந்த கலப்பு திருமணம் பண்ணவரை கொள்கிற காட்சியில் வந்து ராமதாசன் லாரி பேரை வச்சு படம் எடுத்திருப்பார். அதை இப்போ சமீபத்தில் இன்டர்வியூவில் கேட்குறாங்க, அது தெரிஞ்சு வைக்கல, தானாக அமைஞ்சுது வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன எச்ச பையன் திட்டமிட்டு செஞ்சது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடிகர் சந்தானமாகட்டும், இல்லை பகாசுரனில் போதை ஒழிப்பு எடுத்து சொன்னார் பார்த்தீங்களா மோகன்ஜி, அந்த படத்துக்கு எதிராக பேசினார். இப்படி இந்த வன்னியர் சமூகத்துக்கு எதிராகவும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராகவும் படத்து மூலமாகவும் இந்த ஊடகங்கள் மூலமாகவும் அந்த யூடியூப் சேனலை இவங்க ஒரு 10 யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட எப்படி கெட்டதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக இருந்தாங்க. அதே போல் தவறை எப்படிலாம் செய்யலாம் அப்படிங்கிறதையும் தெளிவாக பிளான் பண்ணி செஞ்சுருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு மானங்கட்ட செயலை செய்யக்கூடிய ஆட்கள் தான் இவங்களாம். இதெல்லாம் வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். காவல்துறை அதிகாரிகள் மக்களுக்காக தான். இது போல் கயவர்களை, இது போல் கெட்டவங்களை வந்து நீங்கள் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் கைது செஞ்சீங்கன்னா மக்கள் நிம்மதியாக இருப்பாங்க. இதே போல் தவறை செஞ்சுட்டு வன்முறை தாக்குதல் செய்கிறவங்கள நிச்சயமாக தண்டிக்கணும், தண்டனை கடுமையாக போடணும். நீங்கள் கடுமையான சட்டம் ஏற்றாத வரைக்கும் இவங்க இது போல் தவறை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையில் தான் இருக்கும். கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி நியூஸ் 7 சேனல் ரிப்போர்ட்டரை வந்து தாக்குறாங்க. அதை காவல்துறை அதிகாரி வந்து அலட்சியமாக கேட்குறாரு, வந்து வெட்டிட்டு போகிறாங்க. இப்போ பாலிமர் நியூஸோட ஒளிப்பதிவாளரை வந்து தாக்கியிருக்காங்க. ஊடகவியலாளர் நீங்களும் புரிஞ்சுக்கணும், நாட்டுக்கு நல்லது செய்கிறவங்கள தேர்ந்தெடுக்க நீங்களும் பெரும் உதவி செய்யணும். நாட்டோட நலனில் உங்களோட பெரும் பங்கும் இருக்குது. மக்கள் நல்ல நிம்மதியான நிலையில் வாழணும், இந்த போதைப் பொருள் முற்றிலும் ஒழிக்கப்படணும் அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கு. மக்கள் சார்பாகவும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாகவும் காவல்துறை அதிகாரி அவர்களையும் இந்த நாட்டோட பாரத பிரதமர் அவர்களையும் நாங்கள் கரம் கூப்பி கேட்டுக்கிறோம். சமூக விரோதிகள்கிட்ட இருந்து இந்த நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுங்க. இது போல் ஒரு வன்முறை நிகழ்வு, போதைப் பொருள் கடத்தல் இனிமேல் நடக்கவே கூடாது. அது வந்து இந்த நாட்டை ஆள்றவங்களோட கையில் தான் இருக்குது. இதெல்லாம் மக்கள் சிந்திச்சு பார்த்து ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுங்க. சாதி மத பேதமின்றி நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். நன்றி.